தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தேங்கியுள்ள மழைநீர் விரைவில் முற்றிலுமாக அகற்றப்படும் என குறிப்பிட்டுள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன், தண்ணீரிலிருந்து தொற்று பரவுவதை தடுக்க குளோரின் மாத்திரை வழங்கப்படும் எனவும், பொதுமக்கள் இதனை தங்கள் வீட்டு குடிநீரில் கலந்து சுமார் 2 மணி நேரம் கழித்து அந்த நீரை பருக வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். குளோரின் டெபிசிட் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆத்தூர்ல பிரதான குடிநீர் குழாய்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அதனால இப்ப தூத்துக்குடிக்கும் பெரும்பகுதியான இடங்கள்ல பிரதான குடிநீர் குழாய்கள் மூலமா தண்ணி வரதில்லை. அவங்க சொந்த நீர் ஆதாரத்தை வைத்துத்தான் நீர் பருகுகிறார்கள். வெளியில் லாரியிலிருந்து வருது, கிணற்று நீர், போரு, இதெல்லாம் குளோரின் அளவு சரியா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா குளோரின்ல தான் இந்த டயரியா உருவாகும். குளோரின் அளவு சரியா இருக்கான்னு பார்க்கணும். அந்த வகையில் இன்னைக்கு பிற்பகல்ல ஒரு 40 லட்சம் டேப்லெட் வருது, சென்னையில இருந்து இருக்கு. பிற்பகலுக்கு அப்புறம் இங்க ஏதாவது ஒரு குடியிருப்பு பகுதியில் அதை கொடுத்து தொடங்க போறோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் 10 டேப்லெட் தரப்போறோம். அதை ஒரு 20 லிட்டர் குடம் இருக்குன்னா அந்த குடத்துல ஒரு டேப்லெட்டை போட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதை யூஸ் பண்ணணும். அதை அட்வைஸ் பண்ணி இந்த டேப்லெட் கொடுக்க போறோம். ஒரு வீட்டுக்கு 10 டேப்லெட் கொடுக்க போறோம். என்டையர் தூத்துக்குடிக்கும் எல்லா ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கும்